ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். பாஸ்டர் சொன்னது போல செய்தி எல்லாருக்கும் பிரயோஜனமா இருந்துச்சு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். இங்க யார் வந்து நின்று பிரசங்கம் பண்ணாலும் சரி, பேசுகிறவர் கர்த்தர். ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து நம்ம போய் ஆராதிக்கலாமா? ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. இருக்கிற இடங்களை எழும்பி நிற்கலாமா? எழும்பி நின்று கொஞ்ச நேரம் நல்ல கர்த்தரை துதிக்கலாமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா. விக்டோரியா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். 2024ல நம்ம என்ட்ரியா போறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். ஆரம்பம் அற்பமா தொடங்கி இருக்கலாம், ஆனா அவன் முடிவு சம்பூரணம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். முடிவு சம்பூர்ணமாய், ஆரம்பம் அற்பமானாலும் உன் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சிகள் செழிப்பாகட்டும், எல்லா வறட்சிகள் செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக அல்ல, கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, குடும்ப சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை, புது பலனை நீங்க பாடுங்க. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை, புது
வருஷத்தோட தொடக்கத்தில் எத்தனை பேர் அற்பமா எண்ணப்பட்டீங்க? அல்லது ஒரு பிரச்சனையோடு கூட தான் நான் 2023 என்ட்ரான பிரதர். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறபடி ஆமென், ஆரம்பம் அற்பம் தான், ஆனால் முடிவு சம்பூர்ணமா மாறும். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென். இந்த பாட்டில் பாடினது போல குறைவுகள் எல்லாம் நிறைவாகணும், ஆமென், வறட்சி எல்லாம் செழிப்பாகணும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, கர்த்தரை பார்த்து சொல்லுங்கப்பா, என் வாழ்க்கை அற்பமா இன்னைக்கு இருக்கலாம்ப்பா, ஆமென், ஆனா நீங்க அதை சம்பூர்ணமா மாற பண்ணுகிற தேவன். ஆமென், குறைவுள்ள வாழ்க்கை தான்ப்பா, ஆனா அந்த நிறைவுள்ள வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை துதிங்க, துதிங்க, துதிங்க. ஆமென். கொஞ்ச நேரம் நல்லா துதிங்க. எல்லா குறைவும் நிறைவா மாறட்டும், எல்லா குறைவும் நிறைவா மாறட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா என் வாழ்க்கையில் இந்த குறைவுகள் உண்டு ஆண்டவரே, இந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறட்டும், நிறைவாக மாறட்டும், நிறைவாக மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நல்லா கொஞ்ச நேரம் விடுதலையோடு கூட கர்த்தரை துதிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம். ஆமென், 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 ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசிக்க போறோம். ஆமென், அந்த வருஷத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்கப்பான்னு எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? ஆமென், ஆமென். நம்ம பாடல புது கிருபையை தாங்கப்பா, ஆமென், புது கிருபையை தாங்கப்பா. ஆமென், ஆண்டவரே, இந்த வருஷத்தோட தொடக்கத்துல இருந்து எனக்கு வியாதியே வரக்கூடாதப்பா. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோதரம், இல்ல இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்க வேதனை, சரீரத்தை ஒரு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அந்த வேதனை அப்பா நீங்க போகும்படியா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கர்த்தரை பார்த்து கேளுங்க. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உதவி செய்கிற ஆவியானவர் எங்க மத்தியில இருப்பதற்காக நன்றி. தேற்றரவாளனே, வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கின்ற ஆவியானவரே, ஆமென். ஷாபா பாபா கதா ராபா லாதா ராமா ஷாகாதா லாபா கதா ஷாமா லாதா ராபா கதா ஷேபா கதுரா பா கதுரா. ஆவியானவரே, ஷாபா லாபா கதுரா பா கதுரா. உன் பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகணும், உன் பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு மகளே, மகனே. உன் வாழ்க்கையில அவரால் மாத்திரமே விடுதலை கடந்து வருகிறது. ஷாபா பா 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 கத்துடா ராபா பா 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 கத்துடா. நல்ல கொஞ்ச நேரம் நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிங்க. நல்லா கர்த்தர ஆவியில நிரம்பி துதிங்க, 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 துதிங்க. சரீரத்தை விட்டு அந்த வியாதி நீங்கட்டும். ஆமென், ஆமென், ஆமென். அலர்ஜி சிம்டம்ஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால சபிக்கிற ஆண்டவரே, இந்த அலர்ஜியை கொண்டு வருகிற எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால சபிக்கிறப்பா, சபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பங்கள சமாதானத்தை கெடுத்த எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்துல இப்போதே சபிக்கிற ஆண்டவரே, சபிக்கிறப்பா. ரா பா 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 கதுடா. கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். திருமணமாய் அநேக வருஷங்களாய் குழந்தை இல்லாமல் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வரப்போகிற ஆண்டில கர்த்தர் நன்மையானதை தருவாராக, நன்மையானதை தருவாராக. கர்த்தர் சொல்றாரு, நான் தீமைக்கல்ல அதை நன்மைக்கு தான் செய்திருக்கிறேன்னு சொல்றாரு. மகளே, மகளே, ஆமென். ஷாபா பா பா கதுடா ராபா பா பா கதுடா ஷாபா லாபா கதுடா பா 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 கதுடா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. திருமண வயதுல காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாழ்க்கையை தொடக்க போறாங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை கிடைக்கட்டும், உம்முடைய கிருபை கிடைக்கட்டும், உம்முடைய கிருபை கிடைக்கட்டும், உம்முடைய கிருபை கிடைக்கட்டும். புது கிருபை தாரும் தேவா,
புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை புது பலனை புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். 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 2024ல அப்பா இந்த புதிய வருஷத்துல என்ன நடத்தும். எத்தனை பேர் கேட்கிறீங்க என்ன நடத்தும்? என் கரத்தை பிடித்து நீங்க நடத்தும். ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமாய், ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமாய், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சிகள் செழிப்பாகட்டும், எல்லா வறட்சிகள் செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா. The new grace, the new anointing. Shabala Dharama தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை. நல்ல கரங்களை தட்டி இந்த புதிய ஆண்டுல புதிய கிருபைகளை பெற்றுக்கொள் மகனே மகளே. கர்த்தரிடத்திலிருந்து தேவ கிருபை கடந்து வரட்டும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நிரப்பட்டும். எஸ், நிரப்புங்கப்பா, உடைய பிள்ளைகளை நிரப்புங்க, உடைய பிள்ளைகளை நிரப்புங்க. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். புதிய ஆண்டுக்குள் பாடுங்க. ஆமென். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் உனக்கு தருவார். கர்த்தர் இந்த ஆண்டுல உனக்கு தருவார். விசுவாசி, நீ எதை இழந்து போயிருக்கீங்க அதை ரெட்டிப்பா கர்த்தர் உனக்கு திருப்பி தருவார். ஆமென். விசுவாசி, கர்த்தரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே என் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கர்த்தர் எனக்கு தந்து என்னை சந்தோஷத்தினால், என்னை மகிழ்ச்சியினால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது கிருபை. புது கிருபை, புது வல்லமை. எஸ் லார்ட், ஃபில்லஸ் லார்ட், எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்பட்டும். புது கிருபை எங்களை நிரப்பட்டும். இந்த காலை வேளையில அப்பா, இந்த நாளின் முதல் துவக்க நிமிஷத்துல தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. ஆமென், ஆமென், ஆமென். அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு அற்பமாக எண்ணப்படலாப்பா, அவைகளில் சம்பூர்ணமாய் மாற பண்ணுவீராக,
சம்பூர்ணமாய் மாற பண்ணுவீராக. நீ சோர்ந்து போகாதே மகனே. இந்த ராத்திரி வேளையில உன்னுடைய சோர்வுகளை கர்த்தர் மாற்றுவார். உன்னுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற பண்ணுவார். விசுவாசித்து கர்த்தரை பார்த்து சொல்லு, என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற பண்ணுகிற தேவன். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். 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 என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். ஓ இயேசு கைவிட மாட்டார். உன் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகனே. உன் இயேசு கைவிட மாட்டார். உன் இயேசு, உன் இயேசு நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே மாற்றோம், நாங்கள் கலங்கிடவே மாற்றோம். நல்ல கரங்களை தட்டி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? உன் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற பண்ணுவார். கைவிட மாட்டார். உன் இயேசு கைவிட மாட்டார். உன் இயேசு கைவிட மாட்டார். உன் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே. இயேசுவின் பிள்ளையா இருக்கிற நீ, ஆமென் ஆமென். உன் பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட உன்னை ஒருபோதும் இயேசு கைவிட மாட்டார். உன்னை விட்டு விலக மாட்டார். தேவ பிள்ளைய விசுவாசத்தோடு கூட அறிக்கை பண்ணு. இந்த ஆண்டில கர்த்தர் புதியவைகளை உனக்காய் செய்வார். புதிய பாதைகளை உனக்காய் திறப்பார். அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக தேவ பிள்ளைகளுக்கு உண்டாவதாக, உண்டாவதாக. உன் இயேசு, இயேசு கைவிட மாட்டார். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ. வல்லமை வல்லமை ஆவியே
என்னை அபிஷேகியும். வல்லமை 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 ஆவியே என்னை அனலாக்கிடும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஆவியில நிரம்பி கரங்களை தட்டி வல்லமையின் ஆவியானவர் எனக்குள்ளே வந்து விட்டார், எனக்குள்ளே வந்து விட்டார். என் காரியங்களை ஜெயமாய் மாற பண்ணுவார். நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. புதிய வருடத்தை கர்த்தர் காண கிருபை செய்தாரே. இந்த ஆண்டு முழுவதும் அபிஷேகத்தை நிரப்பி நடத்துங்கப்பா. ஊழியத்தை எல்லா அபிஷேகத்துல வழி நடத்துங்கப்பா. ஊழியம் செய்கிற ஒவ்வொருவர் மேலும் இந்த ஆண்டு விசேஷமான கிருபை வரங்கள் செயல்படணும். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வல்லமை 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 எங்களை நிரப்பி வழி நடத்தட்டும். இந்த ஆண்டுல என்னென்ன உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து தருவீராக, செய்து தருவீராக. அப்பா கேளுங்க, உங்களுடைய என்னென்ன தேவைகள் இருக்குதோ அது எல்லாம் உங்க மன விருப்பங்களை எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். இந்த காலை வேளை தேவ சமூகத்துல வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, உன் இருதயத்தின் வேண்டல்களை அந்த தேவனுக்கு தெரியப்படுத்து. இந்த 2024 உன் வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாவதாக. அநேகருடைய வாழ்க்கை ஒரு சிறையுறப்பின் அனுபவம், சிறையுறப்பின் அனுபவம் எல்லாம் இந்த நாள்ல மாறுவதாக. புதிய வாசல்கள் உண்டாவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி, 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 நன்றி. ஆமென். புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? ஹல்லேலூயா. ஒரு பாட்டை என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டார். புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் என்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மை உள்ளவரே. நன்றி பலிகள் செலுத்துவோம், அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம், அவர் உண்மை உள்ளவரே. புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டாரே. புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டாரே.
விளைச்சல் உனக்கு நிச்சயம். நீ வெட்டிடும் துறவெல்லாம் வற்றாத நீரூற்று. எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சல் நிச்சயமே. எந்த பஞ்ச காலத்திலும் உனக்கு விளைச்சல் நிச்சயமே. நீ வெட்டிடும் துறவெல்லாம் வற்றாத நீரூற்று. நீ வெட்டிடும் துறவெல்லாம் வற்றாத நீரூற்று. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் என்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவரும் செலுத்துவோம் அவர் உண்மை உள்ளவரே. புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் நீ நினைத்து பார்த்தவைகள் இது நிஜங்கள் ஆகிடும். நடந்த யாவுமே நன்மையாய் மாறிடும். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீ நினைத்து பார்த்தவைகள் இனி நிஜங்களாய் ஆகிடுமே. நீ நினைத்து பார்த்தவைகள் இனி நிஜங்களாய் ஆகிடுமே. நடந்த யாவுமே நன்மையாய் மாறிடுமே. இனி நடந்த யாவுமே நன்மையாய் மாறிடுமே. புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனி கைவிட மாட்டாரே. புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனி கைவிட மாட்டாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் என்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மை உள்ளவரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மை உள்ளவரே. புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வந்தவர் புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் கைவிட மாட்டாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் என்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் என்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மை உள்ளவரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மை உள்ளவரே. பாடல் வரிகள் அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். நீ நினைத்து பார்த்தவைகள் ஹalleluya. இனி நிஜங்களாகிடுமே. விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. நீ நினைத்து பார்த்தவைகள் இனி நிஜங்களாய் ஆகிடுமே.
ஆகிடுமே. நீர் நினைத்து பார்த்தவைகள். நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும், ரோட்ல போகும்போது ஆமென், இதை போல ஒரு நல்ல ஒரு வீடு எனக்கு இருக்காதா, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை எனக்கு இருக்காதா. ஒரு சில பேருக்குள்ள இப்படி ஒரு ஏக்கம் இருக்கும், ஆண்டவரே நான் நடந்து போறேனே, எனக்கு ஒரு நல்ல வாகனம் இருக்காதாப்பா. எத்தனையோ தேவைகள் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் உங்களுக்கு. ஆமென். ஆனா தேவ வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்க. ஆமென். அப்ப எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க எதெல்லாம் இன்னைக்கு இமேஜின் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ அது எல்லாம் உங்க வாழ்க்கையில் நிறைவேற போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ நினைத்து பார்த்தவைகள் இனி நிஜங்களாகிடுமே. நீ நினைத்து பார்த்தவைகள் இனி நிஜங்களாகிடுமே. நடந்த யாவுமே நன்மையாய் மாறிடுமே. தேவ பிள்ளைய, நடந்த யாவுமே அது நன்மையாய் மாறிடும். திரும்ப கூட ஓ, நடந்த யாவுமே அது நன்மையாய் மாறிடுமே. இதுவரைக்கும் இந்த பிரசன்ஸ் ஆஃப் டைம் வரைக்கும் உன் வாழ்க்கையில எதெல்லாம் நடந்திருக்கும் அது எல்லாம் நன்மைக்கு தான், நன்மைக்கு தான், தீமைக்கல்ல. யாவுமே அது நன்மையாய் மாறிடுமே. நடந்த யாவுமே அது நன்மையாய் மாறிடுமே. புது கிருபைகள் புது ஆமென் நன்மைகள் தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் உன்னை தொடர்ந்திட செய்வாரே. புது நன்மைகள் புது கிருபைகள் என்னை தொடர்ந்திட செய்வாரே. இந்த ஆண்டுல புது நன்மைகள் புதிய கிருபைகள் என்னை பின்தொடர செய்வாரே. ஓ, நன்றி பாலிகள் செலுத்திய அவர் என்றும் நல்லவரே. துதி பாலிகள் செலுத்துவோம் அவர் உண்மை உள்ளவரே. நன்றி பாலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதி பாலிகள் செலுத்துவோம் அவர் உண்மை உள்ளவரே. நன்றி பாலிகள் செலுத்திய நீ அழுத நாட்களுக்கும் நீ உடைந்த நாட்களுக்கும் பாடுங்க. நீ அழுத நாட்களுக்கும் நீ உடைந்த நாட்களுக்கும் அவரின் மகிமை விளங்கிடுமே. ஓ, பதிலாய் அவரின் மகிமை விளங்கிடுமே. ஓ, பதிலாய் அவரின் மகிமை விளங்கிடுமே. ஓ, நடந்த யாவுமே நன்மையாய் மாறிடுமே. புது கிருபைகள் புது நன்மைகள் என்னை தொடர்ந்திட செய்வாரே. ஓ, நன்மைகள் புது கிருபைகள் என்னை தொடர்ந்திட செய்வாரே. நன்றி பலிகள் செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மை உள்ளவரே. நன்றி பலிகள் நீங்க சொல்லுங்க, சபைய ஒரு மனமா அந்த வரிகளை சொல்லுங்க. அவர் உண்மை உள்ளவரே. திரும்ப கூட ஒரே ஒரு முறை செலுத்துவோம் அவர் என்றும் நல்லவரே. துதி பலிகள் செலுத்துவோம் அவர் உண்மை உள்ளவரே. இதுவரை என்னை நடத்துவார். புதிய துவக்கத்தை தந்தவர், புதிய துவக்கத்தை தந்தவர் புது காரியம் செய்வாரே. இதுவரை நடத்தி வந்தவர் இனியும் கைவிட மாட்டாரே.
நல்ல கரங்களை தட்டி புதிய துவக்கத்தை தந்தவர் புதிய காரியத்தை செய்வார். ஆமென் ஆமென் இதுவரை நடத்தி வந்தவர் ஆமென் எபினேசர் இனியும் கைவிட மாட்டார். ஆமென் ஆமென். ஆமென் ஹalleluya. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தர் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். புதிய வருஷத்தை காண கிருபை செய்தீரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா இந்த ஆண்டுல புதிய நன்மைகள் பிள்ளைகளுக்கு வரட்டும், புதிய கிருபைகள் உண்டாகட்டும். அப்பா எதிர்பார்த்திருக்கிற எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். அப்பா எந்தெந்த நன்மைகள் தடைப்பட்டு இருக்கிறதோ அந்த நன்மைகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு வந்து சேருவதாக சேருவதாக. அப்பா அப்பா திருமண வயதுல காத்திருக்கிற வாலிப பிள்ளைகள் உண்டு தகப்பனே. படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கிற வாலிப பிள்ளைகள் உண்டு தகப்பனே. எல்லா நன்மைகளுக்கும் பிள்ளைகளுக்கு சம்பூரணமா உண்டாவதாக, சம்பூரணமாய் உண்டாவதாக. அப்பா அநேக நாட்கள் அடைக்கப்பட்டிருக்கிற கற்பத்தின் கனிகள், தடைப்பட்டிருக்கிற கற்பத்தின் கனிகள் இயேசுவின் நாமத்தில் இப்போது உண்டாவதாக. உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையான பலனை கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. எந்த இடத்துல வெட்கப்பட்டு உன் பிள்ளை நிக்குதோ ரெட்ட தலையான பலனை கர்த்தர் கொடுப்பீராக. 2 பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. புதிய காரியத்தை நீங்க செய்கிறபடினால நன்றி அப்பா. 2024 இந்த ஊழியத்தை உங்களுடைய என்னபடி உங்களுடைய சித்தத்தின்படி நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க. ஆமென் ஆமென் ஆமென். we glorify your name Lord. உங்களுடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துவோம். இந்த இடத்துல உமக்கு சாட்சிகளா நிற்போம் அப்பா. ஆமென் ஹalleluya ஹalleluya. எங்களை இன்னும் எடுத்து பயன்படுத்தும், எங்களை இன்னும் உமக்கென்று பிரகாசிக்க பண்ணும். அநேக வாலிப பிள்ளைகள் இருக்காங்கப்பா. படிக்கிற வயசுல இருக்கிற வாலிப பிள்ளைகள் உண்டு தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ளும் இந்த நாள்ல ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய அபிஷேகம் அந்த பிள்ளைகளை அனாயிட்டிங் பண்ணட்டும் ஆண்டவரே. அனாயிட்டிங் பண்ணட்டப்பா. தான் தகப்பன் நிர்ணயிச்சுக்கிறபடி அல்ல ஆண்டவரே. இவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டப்பா. அவருடைய தாய் தகப்பன குறுகிய வட்டத்துக்குள்ளதான் வச்சு யோசிப்பாங்க. ஆனா நீங்க அப்படி யோசிக்க மாட்டீங்கப்பா. தாவீது ஆண்டவரே அந்த தகப்பனுக்கு கடைசியா இருந்த போது அவன் தகப்பன் ஆடு மேய்க்கிறதுக்கு மட்டும்தான் லாக்கின்னு வட்டம் போட்டு வச்சிருந்தான் ஆண்டவரே. அந்த சர்க்கிள்குள்ளதான் வச்சிருந்தான். ஆனா நீங்க அவனை குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருந்தீங்கப்பா. அவனை ராஜாவா ராஜரிக அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்குறித்தீங்கப்பா. அத போல தகப்பனை இங்க தாவீதுக்கள் இருக்கிறாங்கப்பா. நீங்க அபிஷேகம் பண்ணுங்க அந்த பிள்ளைகளை. உங்க தாளந்துகளை வெளிப்படுத்துங்க. ஆராதிக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும், பாடலை பாடுகிற பிள்ளைகள் எழும்பட்டும், கர்த்தரை வொர்ஷிப் பண்ற பிள்ளைகள் எழும்பட்டும், வேதத்தை போதிக்கிற போதகர்கள் எழும்பட்டும், சபையில மூப்பர்கள் எழும்பட்டும், சபையில ஜாமக்காரர்களை எழுப்புங்கப்பா. தேசத்துக்காய் திறப்பு என்று ஜெபிக்கிற ஜாமக்காரர்களை சபைக்குள்ள எழுப்பும். போதப்பா. இதுவரைக்கும் ஆண்டவரை எந்த ஒரு காரியத்துக்காக மனுஷங்க எண்ணங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படட்டும். இந்த புதிய ஆண்டில புதிய துவக்கத்தை கொடுங்கப்பா. ஊழியத்துல ஒரு புதிய துவக்கத்தை கொடுங்க. அடுத்த இடத்துக்கு எங்களை கோயில் போய் நிறுத்துங்கப்பா. எந்தெந்த சேர்லாம் பகுதியெல்லாம் காலியா இருக்கும் அது எல்லாம் இந்த புதிய ஆண்டு நிரப்பப்படுவதாக நிரப்பப்படுவதாக நிரப்பப்படுவதாக. புதிய ஆத்துமாக்களை சபையில அனுதினமும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பீராக. ஆமென் ஆமென் ஆமென். போதகருக்காக போதகர் பாஸ்டர்மாக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அவங்களை பலப்படுத்தும். இன்னும் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு உமக்கு பிரகாசிக்க செய்யும் அப்பா. தேங்க்யூ லார்ட். அப்பா இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிங்கப்பா. பாடுகிற, இசைக்கிறவங்களை, வாசிக்கிற, ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம். விசுவாச குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் பிளஸ் பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவரும் எழுப்புங்கப்பா. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும் ஆவியானவரே. இந்த நாளிலே எங்களோடு கூட பேச போகிற வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. ஊழியரை மறைத்து எங்களோடு பேசும்.
தேவ பலன் எங்களை ஆளுகை செய்வதாக ஆமென் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆமென் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமென் ஆமென் இயேசுவின் நாமத்துல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹalleluya ஆமென். ஒவ்வொருவருக்கும் 2024 புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்கத்துல இருக்கிறவங்க நல்லா கரம் பிடிச்சு சொல்லுங்க. ஆமென். அப்படியே தேவனுடைய ஒரு வார்த்தையும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்லுங்க. உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க, வசனத்தை சொல்லி பிளஸ் பண்ணுங்க. ஆமென். சொல்லுங்க. சும்மா கையை கொடுத்து விஷயம் கர்த்தர் உன்னை வாளாக்காம தலையாக்குவார். சொல்லுங்க. ஆமென். வெக்கப்படாதீங்க. நிறைய பேர் சொல்லவே மாட்டீங்க பாருங்க. இந்த சொல்லாத ஆளை நான் எழுப்பி விட்டுருவோம் இப்பயே. ஆமா, நான் மேல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரையும் ஆமென். ஆமென். ஹாப்பி நியூ இயர் மட்டும் சொன்னா போதும். ஆண்டோட வசனத்தை சொல்லுங்க. ஆமென். ஹாப்பி நியூ இயர் உலகத்தை கூட சொல்றோம். ஆமென். உலகத்துல கூட எல்லாருக்கும் இப்ப இனி இந்த வாட்ஸ்அப்ல ஃபுல்லா வந்துட்டே இருக்கும். ஆனா கர்த்தருடைய வசனத்தை நீங்களும் நானும் மட்டும் தான் சொல்ல முடியும். சொல்லுங்க. ஜீசஸ். ஆமென். ஆமென். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. பிள்ளைகள் உட்காருங்க, பிள்ளைகள் உட்காருங்க, ஆமென். பிள்ளைகள் உட்காருங்க. Thank you Jesus. யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன். இந்த புதியோட வாழ்த்துக்களை ஊழியக்கான சபை விசுவாசி யாவருக்கும் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? எல்லாரையும் குடும்பமாக பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமென். எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு இந்த மகிழ்ச்சி இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் குடும்பத்து மேலே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும். நிச்சயமாக இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பொறாமையாக சொல்லுங்க, சிரிச்சிட்டு சொல்லுங்க. நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக இருக்கும். சொல்ல போறீங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாமு சிமியும் வந்து சாட்சி அவர் 5 நிமிஷம் சொல்கிறாங்க. சில நிகழ்ச்சி உண்டு. அதுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் வேகமாக கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த நாளிலே குடும்பமாக தேவ சமூகத்தில் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறபடினால இந்த தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஹல்லேலூயா ஆமென். இந்த சபையில் கர்த்தர் எதற்காக என்னை வைத்திருக்கிறாரோ தெரியாது. ஆனால் தேவ சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சி உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஜோயலுக்கு கடந்த ஒரு ஒன் மந்த்துக்கு இருக்கும். ரொம்ப நாட்களாகவே அவனுக்கு பார்த்தீங்கன்னா டாய்லெட் போகும்போது ப்ளீடிங் வந்துகிட்டே இருக்கும். டாய்லெட் போவோம், ப்ளீடிங் ஆகிடும். நாங்கள் முதல்ல உடம்புல வந்து அவனுக்கு ஹீட்டு, பாடியோட ஹீட்டு தான் அதிகமாக இருக்குது, அதனால தான் குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்குன்னு நினச்சோம். பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸுக்கு முன்னாடி 3 வீக்ஸுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா பைல்ஸ் மாதிரி அவனுக்கு அப்படியே வந்துருச்சு. அவன் டாய்லெட் போன பிறகு பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி வந்துடும் வெளியே, திரும்ப உள்ளே போகாது. வாஷ் பண்ணும்போது திரும்ப அழுத்தி விடணும், அப்போ தான் உள்ளே போகும். ஒரு சில நேரத்தில் குழந்தை ரொம்ப கஷ்டப்படுவான். நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் வேதனையாக இருக்கும். ஆண்டவரே என்னப்பா இதுன்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்படுவோம், ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். போன வாரம் ஆராதனையில் பார்த்தீங்கன்னா ஆராதிக்கும் போது அன்பு கூறுவேன் சாங் பாடிட்டே இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினார். எகோவா ராஃபா, எகோவா ராஃபா, சுகம் கொடுக்கிற தேவன் அவர். ஆமென். அவர் சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த பாடலை பாடும்போது என்ன அறியாமல் நான் அழுத ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீ சுகம் கொடுக்கிற தேவனா எகோவா ராஃபாவா இருக்கிறார். ஏன்னப்பா இன்றைக்கும் ஆண்டவர் இந்த பிள்ளை கஷ்டப்படுறான். டாக்டர்கிட்ட போய் மருந்து கொடுக்குறோம், ஆனாலும் ஒன்றும் பெருசாக ரிலீவ் இல்லையா ஆண்டவரே. தொடர்ந்து அது வந்துகிட்டே தானேப்பா இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முன்னாடிலாம் அவனுக்கு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்போம், அது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம். எங்களோட ஃபுட் ஸ்டைலில் நாங்கள் மாற்றிடுவோம். ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒவ்வொரு தடவை அவனை பார்க்கும்போதெல்லாம் மறைஞ்சு நான் வந்து ஏதாவது ஃப்ரை பண்ண ஐட்டம் நான் சாப்பிட்னா கூட அவனுக்கு போய் மறைஞ்சு போய் தான் நாங்கள் சாப்பிடுவோம். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பிள்ளையை நிற்க வச்சு நம்ம சாப்பிட்னா எப்படி இருக்கும். இப்போ அந்த நாளில் போன வாரத்தில் நான் ஆராதிக்கும் போது கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு உணர்த்தினார். ஆராதிக்கும் போது என் மனசில் ஆண்டவர் பெரிய பாரத்தை கொடுத்தாரு. நான் அவனை சுகமாக்குவேன். எந்த பகுதியில் அந்த பயிற்சி இருக்குதோ அந்த இடத்துல தேவனுடைய விரல் வைக்கிறது போல நான் ஆவியில் உணர்ந்தேன். நான் யார்கிட்டையும் சொல்லலை, போயிட்டோம். அன்னைக்கு இரவு பல்லாவரத்தில் ஒருவரோட எங்களுக்கு திருமணம் செய்து வந்த எபினேஸ்வர் ஐயா, அவங்களுடைய வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த ஐயா தேவனுக்குள்ளே கடந்து போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். போன உடனே அவங்கள அம்மான்னு தான் நான் கூப்பிடுவேன். அவங்ககிட்ட போய்
பேசிட்டு அவள் சாப்பிடுப்பான்னு சொன்னாங்க. அப்போ சாப்பிடும்போது நாங்கள் எல்லாம் டைனிங் டேபிள் உட்காந்துருக்கோம். அப்போ இட்லி வச்சுருக்காங்க எங்களுக்கு. அது சாப்பிடும்போது அவங்களாம் கேட்குறாங்க, இப்போ எப்படிப்பா இருக்கா அவனுக்கு? ஏன்னா நான் அவங்ககிட்ட சொன்னேன் ஜாம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்கக்கிட்ட மற்ற ஊழியக்காரங்கிட்ட சொல்லி ஜாம் பண்ண சொன்னேன். அப்போ அவங்க கேட்டாங்க, எப்படி இருக்குது ஜோயிலுக்குன்னு? அப்படிதாம்மா இருக்குது, அது போகவே இல்லைம்மா, வீக்கமாக தான் இருக்குது, டாய்லெட் போகும்போதெல்லாம் வந்துடுது, ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படிங்கும்போது, அப்போது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க பையன் மில்லர் சொன்னார், அண்ணா இன்றைக்கி வந்திருக்கீங்களா, கர்த்தர் நிச்சயமாக சுகம் கொடுப்பார், ஒரு வார்த்தையை சொன்னார். ஸோ அப்போ நான் விசுவாசத்தை ஆமேன். அதனால தான் சொன்னேன், வார்த்தையை சொல்லும் போது அதை நீங்கள் அங்கீகரிக்கணும். ஆமேன்னு சொல்கிறது சும்மா கிடையாதுங்க. நீங்கள் அதை ஆமேன்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் அப்படியே செய்வார் உங்கள் வாழ்க்கையில். நான் எனக்காக நீங்கள் என்ன ப்ரைஸிங் பண்ணுறதுக்காக நான் என்றைக்குமே செய்ய மாட்டேன். ஆமேன். ஆமேன்னு நான் சொன்னேன். அப்போ என் ஒய்ஃபு ஜோபியோட மனசுலையும் அந்த மாதிரி சாப்பிடும்போது அவள் இருதயத்தில் வந்துச்சான், கர்த்தர் பிள்ளைக்காக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் இரவு அவங்கள பார்த்துட்டு ஜாம் பண்ணிட்டு வீட்டுக்கு கடந்து வந்துட்டோம். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் அவனுக்கு வரவே இல்லை. விசுவாசமே இல்லையே. ஆமென். அவனுக்கு வரவே இல்லை. திரும்ப அதுக்கு அடுத்த நாள் திரும்ப லைட்டாக வெளியே வந்துச்சு. என்ன ஆண்டவரே, நீங்கள் சுகம் கொடுத்துறது உண்மை தானப்பா, ஏன் திரும்பவும் அது எங்களுக்கு ரிவ்யூ ஆகுது? நான் ஊழியக்காரர்கிட்ட கேட்டேன். ஊழியக்காரர் சொன்னார், கர்த்தர் சுகத்தை கொடுத்தாருன்னா கொடுத்தது தான், அவர் ரிட்டர்ன்லாம் எடுக்கிறவர் கிடையாது. நீ விசுவாசத்தோடு சொல்கிறா, கர்த்தர் உன் பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தாருன்னு சொல்கிறான்னாரு. இந்த 3 நாள் நான் வேலைக்கு போகல, நான் தேவ சமூகத்தில் உட்கார ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப நேரம் நான் உட்கார முடியல, கொஞ்ச நேரம் தான் உட்காந்து ஜெபம் பண்ண முடியும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று சொன்னேன், ஆண்டவரே நான் நியூ இயர் சர்வீஸில் நின்று உமக்கு சாட்சி சொல்லுவேன், என் பிள்ளைக்கு பூரண சுகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு. நான் விசுவாசிக்கிறீங்களா? நேற்று பிள்ளை ஒரு நாள் டாய்லெட் போனால் அதுக்கு அடுத்த நாள் டாய்லெட் போகும்போது எப்படி போகணும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். குழந்தைங்கள டைட் ஆகிடும். நார்மலாக போனாலே அவனுக்கு வெளியே விழுந்துடும், அது இவ்வளோ பெருசுக்கு வந்துடும். அப்போ ஒரு நாள் போகலன்னா அது எவ்வளோ டைட்டாக இருக்கும். அதோட கிருபம் அவருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன். இன்றைக்கி அவன் டாய்லெட் போனான், வரவே இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் என் ஆண்டவர். நான் விசுவாசித்தால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். எங்களை இந்த இடத்துல நின்று சாட்சியாக நிற்பதற்காக தான். ஏதோ ஒரு அடிப்படையில் என் விசுவாசத்தை நான் குறைவுபட்டிருக்கலாம், அதனால தான் ஆண்டவரை நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே என் விசுவாசத்தின்படி எனக்கு எதையுமே செய்யாதீங்க ஆண்டவரே, உம்முடைய விசுவாசத்தின்படி எனக்கு செய்யுங்க. ஆமென். இன்னைக்கு பிள்ளையா மனைவியா தேவ சமூகத்தில் நின்று உங்களுக்கு முன்பாக சாட்சியாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்தபடினால் ஒரு கோடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஒரு முக்கியமான நேரத்துக்கு எல்லாருக்குமே இந்த புது வருஷம் வந்தோடனே என்ன கிடைக்கணும்? ஒரு ப்ராமிஸ் கார்டு வேணும், அப்படிதானே? ஆமென். எல்லாம் அந்த ப்ராமிஸ் கார்டுக்காக ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, ஒரு ஆண்டவரே உம்முடைய வசனமாய் உடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரட்டும். ஒவ்வொன்று மேலும் உடைய அபிஷேகம் கட்டும். ஆண்டவரை கொடுக்கிற கரங்களை பெற்றுக்கொள்ளுங்க, கரங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ப்ராமிஸ் கார்டு கொடுக்குறவங்க கொடுக்கலாம். காணிக்கை எடுக்கும் பிள்ளைகள் பாடலை பாடும்பொழுது இந்த பக்கம் கொடுங்க, பரவாயில்ல. காவியா
கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி புதிய வருஷத்துடைய வாக்கு தத்தங்கள் நம்ம நிறைவேறும்படியாக எல்லாம் எங்க இருதயத்தை ஒருமனப்படுத்துங்கப்பா. கர்த்தர் எங்கூட பேசணும்னு எதிர்பார்த்து பிள்ளைகள் வந்திருக்காங்க. வந்து ஒவ்வொருவரோடு நீங்க பேசுவீராக. ஹல்லேலூயா. எல்லாருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஒருமனப்படும்படி ஆட்சேபிக்கிறோம். ஒரு வார்த்தை கொடுக்கிற எண்ணை நீங்க மறைத்து நீங்க வெளிப்படுவீராக. தந்த சுகத்துக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வருஷத்துக்கு என்று கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தமானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமென். பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க. உன் சுக வாழ்வு சீக்கிரமா துளிக்கும். இந்த வருஷத்துல துளிக்கும். ஆமென். இதை ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணார். நவம்பர் லாஸ்ட் அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டேன். டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் நான் போய் ஒரு கிட்டத்தட்ட 500 பாஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க. விஜிபி அந்த மவுண்ட் ரோட்டில் இருக்க விஜிபி அரங்கத்தில் ஒரு ப்ரேயர் டவர் இருக்குது. அங்கே எங்களுக்கான பாஸ்டர்ஸ் கூடுகள் நடக்கும். அங்கே ஒரு பைபிள் காலேஜ் டீச்சர் வந்ததாவது தான் ஒர்ஷிப் பண்ணார். இது திரும்ப திரும்ப ஒரு 5 தடவை அந்த வாக்கு தத்தத்தை ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்ததை உறுதிப்படுத்தக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த ஆண்டில் கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்கு தத்துவம் உன் சுக வாழ்வு சீக்கிரமா துளிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, யோபு சொல்றான், எடுத்துக்கொள்ளுங்க. யோபுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை வாசிங்க. யோபு 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு மரத்தை குறித்தாவது நமக்கு நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அது இளங்கிளைகள் துளிர்க்கும், அது வேறு தரையில பழையதாகி தண்ணீரின் வாசனை அது துளித்து இளம் மரம் போல கிளைவிடும். அதனால் சுக வாழ்வு சீக்கிரமா துளிக்கும் சொன்ன தேவனுடைய வார்த்தையை யோபு அழகா சொல்றான். ஒரு மரத்தை குறித்து ஒரு நம்பிக்கை உண்டு சொல்லிவிட்டு தான் சொல்றான். 10ஆம் வசனம் சொல்றது, மனுஷனோ செத்தபின். ஆனா இதை கர்த்தர் சொல்றாரு, ஒரு மரத்தை குறித்த நம்பிக்கை இருக்கு. அது பட்டு போனாலும் வெட்டப்பட்டு போனாலும் அது வேர்ல இருந்து என்ன பண்ணுமா? அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. ஒரு மரத்தை குறித்த நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் அது திரும்ப என்ன பண்ணுமா? தழைக்கும், அது இளங்கிளைகள் துளிர்க்கும், அது வேர் தரையில பழையதாகி அது அடிக்கட்டை மண்ணில செத்தாலும் தண்ணீர் வாசி அது துளித்து என்ன மாறுமா? சொல்லுங்க ஆம்பளைகள்லாம் சொல்லுங்க, இளமரம் போல மாறும். ஆமே. இந்த வருஷத்துல இப்படிதான் வாழ்க்கை எல்லாமே வெட்டப்பட்டிருக்கலாம். போன ஆண்டுல வெட்டப்பட்டிருக்கலாம். துளுக்க முடியாது, இனிமேல் உங்க துளுக்க மாட்டாங்கன்னு உலகம் நினைச்சிருக்கலாம். உலகம் பேசலாம். உன் காது கேட்க கர்த்தருடைய வார்த்தை சொல்றேன், உன் சுக வாழ்வு இந்த வருஷத்துல துளிர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் சொன்னது தேவனுடைய வார்த்தை, தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்ட வார்த்தை இங்க எழுதப்பட்டு பாருங்க. வாசிங்க ஒரு வசனத்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். தீர்க்கதரிசி திரும்ப சொல்றான். அதான் யோபுவும் நம்ம 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்டோம். சின்ன பிள்ளைகள் அமைதியா இருக்கணும்.
வசனத்தை பிரசங்கிக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அதை நான் விரும்புறதில்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அங்க வேதம் சொல்கிறது, ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அது வேர்கள் இந்த கிளை எழும்பி செழிக்கும். யோபுல வாஸ்தவமே அந்த கிளை எப்படி மாறுமா? இளம் மரத்தை போல மாறிவிடுமா. அதுவரை பட்டு போயிருந்தது, துளிக்க முடியாது என்று நினைத்தார். தண்ணீரின் வாசனையினாலே அது வேர்கள் ஒரு கிளை எழும்பி அது இளங்கிளையை போல செழிக்குமா. அன்பான தேவசனமே, இங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றா, ஈசாயின் அடிமரத்திலிருந்து என்ன பண்ணுமா? வாசிங்க. ஒரு துளிர் தோன்றி அது வேர்களிருந்து ஒரு கிளை எழும்பி என்ன பண்ணுமா? செழிக்குமா. இங்க தீர்க்கதரிசனமா சொல்லப்படுகிறது. அன்பான தேவசனமே, தாவீதுடைய தகப்பன் பேர் ஈசாய். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்க வேத வசனம் ஈசாயினுடைய அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதனுடைய கிளை எழும்பி என்ன பண்ணுமா? சொல்லுங்க. வெறுமையா துளிர் தோண்டாது, அந்த துளிர் செழிப்பை கொண்டு வரும். அல்லேலூயா. இந்த வருஷம் உன்னை கத்த துளிக்க பண்ணுவது மட்டுமல்ல, அந்த துளிர் தோன்றி விருட்சமா மாறி செழிப்பை கொண்டு வரும். அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா 1:7 வசனத்தை வாசிங்க. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளாம். அந்த நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சந்ததியுடைய பிறப்பை குறித்தும் எழுதப்பட்டிருக்கும். அதனுடைய பின்பகுதியாக சொல்லுது, இவ்விதமாய் உண்டான தலைமுறைகளில் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனு சிறைப்பட்ட காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும். ஆமா, ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அவருடைய பெரிய ஜாதியாக்குவை சொன்னார். ஆனால் ஆபிரகாமுடைய பின் சந்ததி அழைத்த தேவனை மறந்தார்கள். பிசாசானவன் தேவனுடைய அன்பை விட்டு, அவர் நியமித்ததான நியாய பிரமாணங்களை விட்டு, கட்டளைகளை விட்டு தேவனை துக்கப்படுத்துகிற போது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையாய் கொண்டு போகப்பட்டார்கள். அன்பான தேவச்சன்மை, அநேக நேரத்தில் நம்மளை தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு, தேவனுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை விட்டு பிசாசன் பிரிக்கும்படி அநேக காரியங்களை கொண்டு வந்திருக்கலாம். அவருடைய விருப்பம் என்ன? நீ செழிக்காதபடி பட்டு போகணும். நீ செழிக்காதபடி உன் வேர் என்ன பண்ணணும்? மரம் வெட்டப்பட்டு போகணும். அது அவனுடைய விருப்பம். ஆனால் அங்கே பார்க்கிறோம், இந்த பகுதியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைமுறைக்கும் 14 14 14 என்று 3 தலைமுறை வருது. 42வது தலைமுறையில இயேசு கிறிஸ்து பிறக்கிறாருங்க. அதுக்கு முன்பாய் அநேக தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட ஒரு ஐக்கியம் வைக்கும்படியாக, ஒரு இணைப்பு வைக்கும்படியாக தேவன் அநேக நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார். அவருடைய குற்றங்களை மன்னிக்கும்படி அநேக பாவ நிவாரண பலிகளை செலுத்தும்படியா சொன்னார். ஆனா வேதம் சொல்றது, இளங்காலை வெள்ளாட்டுக்கடா மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தியாக்க முடியல. அப்ப தேவனுக்கும் மனுஷனுக்குரிய உறவு துண்டிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அங்கு தேவன் அவளோடு கூட உறவாட விரும்பினார். ஆனா பிசாசு அவருடைய உறவை துண்டிக்கும்படியா தேவனை விட்டு அநேக காரியங்களை பிரித்து கொண்டிருந்தான். ஆனா 42வது தலைமுறையில பிறந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஒரே பலியாக, ஒரே பஸ்காவை அடிக்கப்பட்டது நிமித்தமாக, அந்த மரம் வெட்டப்பட்டது நிமித்தமாக அது இந்த கிளை எழும்புது பாருங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் துளி தோன்றி அது செழிக்கப்பட்டிருக்குது. அந்த செழிப்புல தான் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதைத்தான் அங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற, ஈசாயுடைய அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றும், அது கிளை எழும்பி என்ன பண்ணும்? செழிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்திருக்க நீங்க, அவருடைய இரத்தத்தின் மூலமா மீட்கப்பட்ட நீங்க, இந்த வருஷத்துல நீங்க நிச்சயமாய் செழிப்பீர்கள், நிச்சயமாய் செழிப்பீர்கள். இந்த ஆண்டு ஒவ்வொருவருக்கும் ஒருவேளை ஒரே ஒரு வசனம் சொல்ல விரும்புற, இது இதனுடைய செய்திக்குரிய ஆதாரம் அல்ல. ஏசாயா 60:2 சொல்லப்படுகிறது, இருள் ஜனங்களையும் காரிருள் பூமியும் மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் முதிப்பார், அவருடைய மகிமை ஆமென்
இனி தேசமுக்கும் இருள் இருக்கலாம், பயங்கரமான காரியங்கள் நடக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், நீங்க உங்ககிட்ட வந்து கேன்சரு சுகமாகாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது நீங்க சொல்லுவீங்க, வா ஒரு சின்ன ஜெபம் பண்ண சொல்லுவீங்க. அந்த ஜெபத்துல அவன் சுகமடைவார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, தேவன் இனி ஜாதி ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, அந்த கிளை எழும்பி செழிக்க பண்ணும்படியாய் தேவன் அப்படி நம்முடைய கரத்தை பயன்படுத்த விரும்புகிறார். இந்த ஆண்டு அது நடக்கும். ஆமென். முதலாவது நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுடைய இயேசு கிறிஸ்துவுடைய நிமித்தமாக நம்முடைய சுகவாழ்வு துடிக்கும். இரண்டாவதாக என்னாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம், என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுடைய கோல் துளிர்க்கும், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் யாருடைய சுகவாழ்வு துளிர்க்குமா, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கைய கர்த்தர் இந்த வருஷத்தை துடிக்க பண்ணுவார். நீங்க சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். அப்ப உங்க சுகவாழ்வு சீக்கிரமா துளிக்கும். அல்லேலூயா. இரண்டாவது அங்க என்னாக புத்தகத்தில் எழுதப்படுகிறது, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோல் என்ன பண்ணுமா, துளிர்க்குமா. அங்க ஒரு கூட்டத்தார் மோசைக்கு விரோதமா எழும்புறாங்க, முறுமுறுக்கிறாங்க. மோசையோடு மத்தம் பேசுவாரா, அவர் சகோதரன் ஆரோன் தான் லீடர்ஷிப் பண்ணுவாரா, அண்ணன் தம்பி தான் எல்லாம் நடத்தணுமா, நாங்களாம் இல்லையான்னு சொல்லி ஒரு கோராகு கூட்டத்தார் 250 பேர் மோசைக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. அப்ப கர்த்தர் மோசையோடு பேசுகிறார், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோல் என்ன பண்ணும், சத்தமா சொல்லுங்க. ஆமென். இப்ப நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்க சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிக்கும். ஆமென். எப்படி துளிக்கும்? அங்க வசனம் சொல்லுது பாருங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த அதிகாரம் என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 17:8 வாசிங்க. பாருங்க, அங்க வேதம் சொல்லுது 8ஆம் வசனத்துல, அதுக்கு முந்தின பதிலிருந்தே வாசித்து கொண்டு வாசிப்போம். 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவைகளை ஆசரிப்பு கூடாது, நான் உனக்கு சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டி முன்னே வைக்க கடவாய். பாருங்க, தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அவருடைய கோல் துளிக்கிறது. அதுக்கு முன்பாக பார்க்கிற ஜனங்க என்ன பண்றாங்களா, முறுமுறுக்கிறாங்களா. போன வருஷம் நீ தேவனுக்கு ஒரு ஆண்டவர் நம்பி ஆலயத்துக்கு போய் என்ன பிரயோஜனம், தேவனை பின்பற்றி என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், நீ முறுமுறுக்கிறே. அதை கூட கர்த்தர் பார்க்கிறாரு. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையா இருக்கிறதுனால உன் சுக வாழ்வு சீக்கிரமா துளிக்கும். அல்லேலூயா. அது 8ஆம் வசனத்தை இப்போ வாசிப்போம். கவனிங்க, மறுநாள் மோசே அன்னைக்கு தான் வைக்கிறான், வாங்கி எல்லா கோத்திரத்துடைய கோல்களையும் வாங்கி அங்க பேர்களை எழுதி அங்க சாட்சி பெட்டிக்கு முன்பாக கொண்டு போய் வைக்கிறான். அங்க வேதம் சொல்றது, மறுநாள் காலையில மோசே வாசிங்க, சாட்சி கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது பாருங்க, எல்லாருடைய கோலும் துளுக்கலங்க. தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனுடைய கோல் ஒரே இரவுல துளித்து பூ பூத்து. அல்லேலூயா. ஆமென். எப்ப பாச என் வாழ்க்கை துளிக்கும், இன்னையில இருந்து உன் வாழ்க்கை துளுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆமென். சத்தமா தான் சொல்லுங்களேன். ஏனென்றால் அந்த வார்த்தை, அந்த இரவு, ஒருவேளை நேற்றுல இருந்து நம்ம தேவ சமூகத்துல மாலையிலிருந்து இருக்கிறோம், மிட் நைட்ல உட்கார்ந்து இருக்கிறோம், இன்னைக்கு புதிய வருஷத்துல பிரவேசித்துட்டோம். இன்னும் இருந்து கர்த்தர் சொன்ன வார்த்தை முடியும், சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிக்கும் சொன்னாரு. ஆண்டவரை என்னைக்கு இந்த வருஷத்துக்கு கடைசியா எந்த மாதம் நீ நினைக்கிறியா, அந்த இரவிலேயே அந்த கோல் துளுத்தது மட்டுமல்ல, பூ பூத்தது மட்டுமல்ல, வாதுமை கனிகளை கொடுத்தது. அப்படிதான் இந்த வருஷத்துல கர்த்தர் சுக வாழ்வை துளிக்க பண்ணுவார்.
பாருங்க, இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். போதும். அங்க பார்க்கிறோம், ஒருவனை தெரிந்து கொண்டே சொல்லி அங்கு சாமுவேலோடு கர்த்தர் பேசுகிறார். அங்கு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றார். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோல் துளிக்கும். தாவீது ஒருவேளை தகப்பனால் மறக்கப்பட்ட, சகோதரனால் மறக்கப்பட்டவன். சாம் ஒர்ஷிப் பண்ண கூட சொன்னாங்க பாருங்க, ஒருவேளை நம்ம ஒரு சின்ன சர்க்கிள்குள்ள பார்க்கலாம், தகப்பன் நினைச்சிருப்பான் கடைசி பிள்ளை 8வது பிள்ளை ஆடு மேய்க்கடல் ஆக்கி சொல்லி அங்க ஆடு மேய்க்க அனுப்பி இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவனை வித்தியாசமா பார்க்கிறார். ஆமென். உலகம் ஒண்ணு ஒரு சின்ன சர்க்கிள்ல பார்க்க, இவங்க குடும்பம்லாம் இவ்வளவுதான் முன்னேற முடியும், உங்க வருமானம், இவங்க குடும்பத்துடைய நிலைமை, குடும்பத்துடைய பின்னணி இப்படிதான் நினைக்கலாம். ஆனா தேவன் பார்க்கிற வித்தியாசமா இருக்கிறது. எல்லாரையும் பார்க்கணும். அங்க சாம்பல் தீர்க்கதரிசி ஒவ்வொருத்தராய் கடந்து போக பண்ண போது இவனா இருக்கும் சொல்லும் போதெல்லாம் அங்க கர்த்தருடைய வார்த்தை சொல், இல்ல இவனை புறக்கணித்தேன். ஆடுகளின் பின்மாய் திரிந்த தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் தேவன் அபிஷேகம் பண்ணி உயர்த்தினார். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோல் என்ன பண்ணுமா? துடிக்கும். ஹல்லேலூயா. யாரை தெரிந்து கொண்ட தகப்பனுடைய பார்வையில தாவீது அற்பமா இருக்கலாம், சகோடைய பார்வையில தாவீது அற்பமா இருக்கலாம், உங்களை உலகம் குடும்பம் பார்க்கிற பார்வை அற்பமா இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், என் வீட்டுல எல்லாம் இப்படிதானே நினைக்காங்க, நான் எப்படி முன்னேற முடியும், என் சுகவாழ்வு எப்படி துளிக்கும் நினைக்கிறியா? தேவனுடைய வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். ஆமென், ஆமென். அந்த தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தினார். ஏனென்றால் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், தடைகளை உடைத்தார். ஏற்ற நாள் அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாறினான். ஆமென். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த வருஷத்துல ஒரு சுக வாழ்வு சீக்கிரமா இன்னையில இருந்து துளிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி விசுவாசிங்க. ஆமென். எதுலையுமே நம்பிக்கை இல்லையா? பட்டு போயிச்சு நினைக்கிறியா? பட்டு போன மரத்து கூட நம்பிக்கை இருக்கு. ஆமென். அந்த தண்ணீர் வாசல துளைக்க போன தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அபிஷேகம் உன்னை துளிக்க பண்ணுது. ஹல்லேலூயா. ஆமென். கடைசியா உன்னை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 26-27 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 26-27 வாசிப்போம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான் என்று அங்கே அவனுக்கு அறிவித்தார்கள், யாக்கோபுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதய மூர்ச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. அவர் யோசேப்பு தங்களுடைய சொன்ன வார்த்தைகள் யாவை அவன் சொன்ன போதும், தன்னை ஏற்றுக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும் அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி துளித்தது. ஹல்லேலூயா. பாருங்க, அவனுக்கு செய்தி என்ன சொல்லப்பட்டது? யோசேப்பின் மேல அவன் தகப்பனாகிய யாக்கோபு ரொம்ப பிரியமா இருந்தானா. தன் முதிர் வயதில இவன் பிறக்கிறான். அதனால என்ன பண்றானா, தன்னுடைய பிள்ளையாகிய யோசேப்புக்கு எல்லா பிள்ளைகளை பார்க்கணும் அவனுக்கு பலவர்ணமான அங்கியை உடுத்தி வச்சிருந்தானா, தகப்பு கூட வைத்திருந்தானா. அது மட்டுமல்ல, தேவன் அங்கு யோசேப்போட கூட இருக்கிறார். அவன் சொப்பனத்தை கண்டு இப்படிலாம் கர்த்தர் உயர்த்த போற சொல்ற போது கூட இந்த சகோதரன் மேல பொறாம கொள்றாங்க. எல்லாருக்கும் தெரிந்த போய் நான் சண்டே ஸ்கூல் கூட தெரியும். ஒரு தகப்பன் தன் மகனை அழைத்து, சகோதரர் சீக்கிரமில் ஆடு மேய்க்கிறாங்கப்பா, அவளை போய் பார்த்து நலம் விசாரித்துட்டு வா.
யாக்கோபு தகப்போடைய வார்த்தை கீழ்ப்படிந்து சகோல தேடி போறான். தூரத்தில் வரும்போது சகோதரர் நினைக்கிறாங்க சொப்பனம் என்னமாய் முடியும். அன்பான தேவச்சனமே, இவன் ஆண்டவரை நம்பிட்டான், ஏசு ஏசுங்கிறான், அவர் நல்லவருங்கிறான், வாக்குத்தத்தம் பண்ண உண்மையுள்ளவருங்கிறான், எப்படி நடக்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. நினைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அவனை தண்ணீர் இல்லாத வெறுங்குழியில போடப்படுறான். 20 வெள்ளிக்காசு மீதியாற்றில் விற்கப்படுகிறான். அவருடைய பலவர்ணமான அங்கியை எடுத்து ஒரு ஆட்டை அடித்து ரத்தத்தை தோய்த்து தகப்பட்டு கொண்டு காமிக்கிறாங்க. இவன் பிள்ளை சட்டாதானா, பலவர்ண அங்கி இருக்குது, யோசேப்பு தானே உடுத்தி இருந்தீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க ஒண்ணுமே சொல்ல. தகப்ப சொல்றான், ஆமா இது என் பிள்ளையோட அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் கொன்னு போட்டுச்சு, என் பிள்ளை செத்து போயிட்டான், நேசிக்கிற பிள்ளை செத்து போயிட்டான்னு சொல்லி யாக்கோபு அங்க அழுது புலம்பினதை அங்க வேதத்துல பார்க்கிறோம். அன்பான தேவச்சனமே, அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அது பட்டு போய் விட்டது. நான் நேசித்த பிள்ளை யோசேப்பு மரிச்சு போயிட்டான். யாக்கோபு அழுது புலம்புற. ஆனால் 15 ஆண்டுகள் கழித்து அவனை செய்து வருது, யோசேப்பு உயிரோடு இருக்கான். ஹல்லேலூயா. அத்தவசல் ஹல்லேலூயா. ஏன்னா அவன் என் பிள்ளை செத்துட்டான், பல்லவர்ணமா அங்கில ரத்தமா இருக்கு, வனாந்தத்து போகும்போது ஏதோ ஒரு துஷ்டம் இருக்கு, என் பிள்ளைய கொண்டு போட்டுச்சு நம்பி அவன் துக்கம் ஆறி அவனை யோசித்து யோசித்து அவன் மறந்திருக்கலாம். ஏனென்றால் காலங்கள் வேகமா உருண்டு போச்சு. 15 வருஷம். ஒருவேளை ஆண்டவர் நம்பி வந்தேன், ஆனா நம்பிக்கையில எனக்கு எதுவுமே நடக்கல. ஆனாலும் ஆண்டவர் ஏதோ நம்பி பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ நினைச்சிட்டு இருந்த புதிய வருஷத்துல வந்திருக்கலாம். நான் சொல்றேன், இந்த வருஷத்தோட சுகவாழ்வு சீக்கிரமா துளிக்கும். அல்லேலூயா. யாக்கோபு நம்பிக்கை இல்லாம தான் இருந்தான். என் பிள்ளை செத்துட்டான், நான் நேசித்த பிள்ளை இழந்துட்டேன். 1 வருஷம் அல்ல, 1 மாதம் அல்ல, 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 3 வருஷம் அல்ல, 15 ஆண்டுகள் முடிகிற தருவாயில அதே யார் அவனை பகைத்தார்களோ, யார் அவனை 20 வெள்ளிக்காசு விற்றார்களோ, யார் இவனுடைய சொப்பனம் என்னமாய் முடியும் பார்ப்போம் என்று சொன்னார்களோ, அவங்க அப்பாட்ட சொல்றாங்க, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். சும்மா சொல்லலைங்க, அவன் எய்த்துக்கு அதிபதியா இருக்கிறான். ஆமே. துடிக்க மட்டுமல்ல, உன் வாழ்க்கை சுக வாழ்வு துடிக்க மட்டுமல்ல, அது செழிப்பாய் மாறணும். ஆமே. ஒரே இரவுல 6 கோல் துளித்து பூத்து வாதுமை கனிகளை கொடுக்கும் சொன்னா, இந்த நாளிலிருந்து நீங்க விசுவாசிங்க, ஆண்டோட வார்த்தையை விசுவாசிங்க. இந்த நாளிலிருந்து கர்த்தர் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தந்து உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ரத்தவசனம் ஹல்லேலூயா. பாருங்க, பார்க்கிறோம், அவனால நம்ப முடியல. என் பிள்ளை உயிரோடு இருக்கானா, என் பிள்ளை உயிரோடு இருக்கானா, நம்பல, நான் நம்ப மாட்டேன். அப்ப அவங்க சொல்றாங்க, அவன் அனுப்பின வண்டியை பாரு, ஏத்து அனுப்பின உச்சிதமான வஸ்துக்களை பாரு, உனக்கு அப்பாவுக்கு நீ அனுப்பினதான விலை உந்ததான தின்பண்டங்களை பாருங்க. சொன்ன போது ஏதோ சொல்லுது, அவன் ஆவி உயிர்த்ததான். அடுத்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க, 28. அப்பொழுது இஸ்ரவேல், யாக்கோபு என்னப்பட்ட இஸ்ரவேல், என் குமாரன் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமா, மரணம் அடையும் முன்னே பிள்ளை கல்யாணத்தை பார்க்கணும், மரணம் அடையும் முன்னே ஒரு பேரனை பார்க்கணும்னு நினைக்க இந்த வருஷம் எல்லாமே நடக்கும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அங்க வேதம் அப்படிதான் சொல்லு பாருங்க. அங்க ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். போதும். நான் சொன்னேன் இல்லையா, அதனுடைய வசனத்தை சில பகுதிகளை வாசிச்சீங்கன்னா, யோசேப்பு 17 வயசுல சகோதரர்களால் அங்கே மீதியாட்டில் அடிமையா விற்கப்பட்டவன், எய்த்து கொண்டு போகப்பட்டான். 32 வயசுல சகோதரர்களுக்கு தன்னை உன் கூட பந்த தம்பி என்பதை வெளிப்படுத்துகிறான். அப்பதான் சொல்லி அனுப்புறான், இன்னும் 5 வருஷம் எய்த்துல தேசமெங்கும் பஞ்சம் இருக்கும், எய்த்துல தானியம் இருக்குது, நீங்க போய் அப்பாவெல்லாம் அழைச்சிட்டு வாங்க, அப்பாவை கூட பிறந்தவங்களா குடும்பத்தெல்லாம் அழைச்சிட்டு வாங்க சொல்லி அனுப்புறான். கிட்டத்தட்ட இதுக்கு இடைப்பட்ட காலங்கள் 15 ஆண்டுகள். ஒருவேளை நீ கடந்து வந்த ஆண்டவர் நம்பி கடந்து வந்த பாதை 15 ஆண்டுகள் வனாந்தரமா இருந்திருக்கலாம், நம்பிக்கையே இழந்து போயிருக்கலாம், நம்பிக்கையற்ற நிலைமையில் இருந்திருக்கலாம். ஏதோ சொல், நம்பிக்கையுடைய சிறைகளே ஆறுனுக்கு திரும்ப இரட்டிப்பான நன்மை தரும். என்னைக்கு தருவேன்? இன்னைக்கே பெறுவீங்க. ஆமென். சுக வாழ்வு இன்னைக்கே துளிர்க்கும். ஆமென்.
ஏனென்றால் ஈசாயுடைய அடிமரத்தில் ஒரு கிளை எழும்பி அது செடிக்கும் சொல்லப்படுங்க. ஈசாயுடைய அடிமரமாகிய 42வது தலைமுறையில் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த பிறப்பின் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய உயிர்த்தலின் மூலமாக இன்னைக்கு நீங்க அவருடைய கிளையா இருக்கிறீங்க, செழிக்கும்படியாக அழைக்கப்பட்ட சந்ததியா இருக்கிறீங்க என்றால் நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கீங்க. மூன்றாவதாக வாக்குத்தத்தம் பெற்றவுடைய கோல் நிச்சயமாய் துளிர்க்கும். ஆமென். யாக்கோபுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அவர் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போல கடற்கரை மணலத்தினை பெருக பண்ணி சொன்னவர். அந்த வாக்குத்தத்தத்தை யாக்கோபு பெற்று போராடினா, என்னை ஆசீர்வதித்தாலோடி நம்ம போகப்பட மாட்டேன். அன்னைக்கு கர்த்தர் இஸ்ரவேலா மாற்றினாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி அங்கே பிழையாம் சொல்வதை பார்க்கிறோம். அன்பான தேவசனமே, அவன் சந்ததியை தான் அநேகர் பட்டு போகும்படியாக செய்திருந்தாலும் கூட, அநேக சூழ்நிலையாக யோசேப்பு கடந்து போனாலும் கர்த்தர் ஏற்ற நாளில் அவனை துளிக்க பண்ணினார். இந்த வருஷம் கர்த்தர் உங்கள் சுக வாழ்வை துளிக்க பண்ணுவார். அல்லேலூயா. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, உங்கள் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிக்கும். அது துளித்து பூ பூத்து வாதுமை கனிகளை கொடுக்கும். அது படர்ந்து கனி கொடுக்கும். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். சுக வாழ்வு துளிக்கும் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, ஈசாயின் அடிமரமாகிய கிறிஸ்து எங்களுக்காக பிறந்ததுனால எங்கள் சுக வாழ்வை துளிக்க பண்ணும்படியாகவே சாபமாயிருந்த ஆண்டவரே, இருள் இந்த எங்களை வெளிச்சத்து கொண்டு வரும்படியாக இந்த பூமிக்கு வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கோல் துளிக்கும் என்று சொன்னீங்களே. வாக்குத்தத்தம் பெற்ற யாக்கோபு இஸ்ரவேல் மாறின அவருடைய வாழ்க்கை 15 ஆண்டுகள் கழித்து துளித்தது போல இந்த ஆண்டிலே ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியே சபையில எல்லா குடும்பங்களும் ஆண்டவரே இந்த நாளிலிருந்து அந்த துளிர்வை அது துளித்து பூ பூத்து வாதுமை கனிகளை கொடுத்தது போல ஈசாயின் அடிமரத்து துளி தோண்டி அது கிளை எழும்பி செழிக்கும் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி பிள்ளைகள் சகல காரியத்திலும் செழிப்பாய் இருக்க போறக்காய் ஸ்தோத்திரம். கையின் பிரயாசங்கள்ல, வேலையில ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் பிள்ளைகள் வளர்ந்து பெருக போறக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கத்த தந்த விசுவாச பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். டீனேஜ் பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வாலிபர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்திரீகளுக்காக, புருஷர்களுக்காய் ஸ்தோத்திரம். முதிர்வேலுக்கு ஒவ்வொருக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவனுடைய கிருபை சொந்து கொள்ளட்டும். நாளை தடைப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் கனப்படுத்துங்க. அவர் மேல இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் பெருகும்படி ஆசீர்வதிக்கிறோம். இப்ப பிள்ளைகள் வீட்டுக்கு போகும் பொழுதும் உடைய சமூகம், உடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஐயா. பாதுகாப்பு இருக்கு. இந்த ஆண்டு முழுவதும் சபையாய் நடத்த போறக்காய் ஸ்தோத்திரம். சபையாய் நடத்த போறக்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதான வழியாத்திலும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா.